அறகலைய போராட்டம் தொடர்பாகவும் அதற்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைத்த பணம் தொடர்பாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்த அவர், තමන්ගේ දේශපාලන අරමුණු ඉටු කරගන්න එක ජීවිතයක් නැති කරා තරුණ පිරිසක් එල්ලුම් ගස්සෙව්වා. අන්තිමට අවවාද උපදෙස් දීලා ප්‍රසිද්ධ මාධ්‍යට ඇවිල්ලා දැන් එන්නේ එළියට බහින්න අපි ගහන්න අපි බලා ගන්නම් කියපු අය රජ වෙලා ඉන්නවා. අර අහිංසක දරුවෝ එල්ලුම් ගස් ගිහිල්ලා ඉන්නවා. ඉතින් මේක තමයි යථාර්ථය. ඉතින් මේ අය කොච්චර හිතමනාපෙන් කෑ ගැව්වත් මේ යථාර්ථය තමයි අද ඉෂ්ට වෙලා තියෙන්නේ. போராட்டத்தின் போர்வையில் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு உயிரை பழிவாங்கினார்கள். இளைஞர் கூட்டம் ஒன்றை தூக்கு மேடைக்கு அனுப்பியுள்ளார்கள். ஆலோசனைகளை வழங்கிவிட்டு பகிரங்கமாக ஊடகங்களுக்கு வந்து இப்போது வெளியே வாருங்கள், வீதிக்கு இறங்கி தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று கூறியவர்கள் இன்று அரசாள்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தூக்கு மேடைக்கு சென்றுள்ளார்கள் என தெரிவித்தார். தலங்கம அகுரேகுட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் முன்னாள் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். குறித்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானவர் என போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் தனது கட்சிக்காரரின் தகவல்களை லொகுபெட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவிற்கு வழங்கிய காரணத்தினால் கரந்தனிய சுத்தாவினால் இந்த துப்பாக்கிச்சூடு வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர். அகுரேகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியில் இந்த தம்பதியினரை இலக்கு வைத்து நேற்று மாலை 5 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. கார் ஒன்றில் வந்த குழுவினர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பிட்டிகல பகுதியைச் சேர்ந்த மல்லவாராய்ச்சி எனும் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் ஆவார். இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் உள்ளடங்கலாக 10 போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டுடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற 7 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த துயரகரமான சம்பவத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான தாக்குதல்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தல் என அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஆழமான மற்றும் துரிதமான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு போலீசாரிடம் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. அகுரேகுட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்குவதற்காக இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய 14 ஆண்டுகளின் பின்னர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களதும் அவசர கூட்டம் ஒன்று நாளை கொழும்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். நாளை பிற்பகல் 3 மணிக்கு இந்த அவசர கூட்டம் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், අද අපේ නීතික සංගමේ උත්තාධිකාරී මණ්ඩලය රැස් වුණා අදිසි අවස්ථාව යටතේ. අපි මේ වෙලාවේ තීරණයක් ගත්තා මේක මුළු සමස්ත නීතිඥ ප්‍රජාවටම අතිශය බලපාන සිද්ධියක්. ඒ සම්බන්ධයෙන් අපි තීරණයක් ගත්තා මේක අපේ එක්සිකියුටිව් කමිටි එකට විතරක් තීරණය කළ යුතු දෙයක් නෙවෙයි. ඒ නිසා හෙට සවස් 3ට මුළු සමාජිකත්වයේ හදිසි රැස්වීමක් මේ පරිශ්‍රයේ අපි කැඳවනවා. නීතිඥවරයෙක්ට සේවාදායකයන් වෙනුවෙන් පෙනී සිටීමට ඒ අයිතිය අපේ ව්‍යවස්ථාවෙන් ලබා දීලා තියෙනවා. අපි දන්නවා නඩුවල චූදිතයන් ඉන්නවා. බොහෝ අවස්ථාවල ඒ චූදිතයන් නිදොස්කට නිදහස් කරනවා. ඒ පද්ධතියේ ක්‍රියාකාරීත්වය අපේ නීතිඥ මහත්ම මහතුරුන් ඒ ක්‍රියාකාරීත්වයේ ප්‍රධාන කර්තව්‍යයක් තියෙනවා. ඒ නීතිඥ මහත්මයෙක් සේවාදායකයා කවුරු වුණත් සේවාදායකට පෙනීසලා මේ වගේ සිද්ධියක ලක් වුණාම ඒ මුළු අපේ පද්ධතියටම ඒ ප්‍රහාරයක් ඇති වෙනවා. அகுரேகுட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இன்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூடியது. இது முழு சட்டத்தரணிகள் சங்கத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவமாகும். இது எமது நிறைவேற்றுக்குழுவினால் மட்டும் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயமல்ல. எனவே நாளை மாலை 3 மணிக்கு
இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களதும் அவசர கூட்டத்தை அழைக்கின்றோம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த பொதுக்கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்படும். நாங்கள் 2012ஆம் ஆண்டிற்கு பின்னரே இவ்வாறானதொரு கூட்டத்தை கூட்டுகின்றோம். இறுதியாக முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவின் அந்த தண்டனை பிரேரணை பிரச்சினையின் போது இவ்வாறு கூட்டம் கூடப்பட்டது. அதன் பின்னர் 14 வருடங்கள் கழித்தே நாம் இந்த கூட்டத்தை அழைக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். பம்பலப்பிட்டி போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவினால் கடந்த 8ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டது. சந்தேக நபர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளில் பம்பலப்பிட்டி, நாராயண்பிட்டி, பெஹலியகுட, தெமட்டகுடை, தலங்கம, கொத்தட்டுவ, மருதானை, கருவாத்தோட்டம், பொரலை மற்றும் வெலிக்கடை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் 8 மோட்டார் சைக்கிள் கொள்ளைகள் மற்றும் லேப்டாப், கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல சொத்து கொள்ளைகளை இவர் மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் பத்திரமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரால் திருடப்பட்ட சில மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மடிகணனி உள்ளிட்ட சொத்துக்களை விசாரணை அதிகாரிகள் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்வுக்குழுவிலிருந்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க விலகியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. குழுவின் தலைவர், நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் அர்ஷன நாணயக்கார சாட்சியங்களை விசாரணை நடத்துவதற்கு முன்னர் தேர்வுக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களுக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதோடு வேறு ஒருவர் நியமிக்கப்படுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். துறைமுக அமைச்சு பதவியை வகிப்பதால் விசாரணைகளின் உண்மைத்தன்மைக்கு பாதகம் விளைவிக்கும் என்பதால் தான் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார். இதே நேரம் கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்களை கட்டாய பௌதீக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தாமல் விடுவித்தமை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காகவும் அது குறித்து அதன் முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்காகவுமான பாராளுமன்ற விசேட குழு அதன் தலைவர், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார அவர்களின் தலைமையில் அண்மையில் 3வது தடவையாக பாராளுமன்றத்தில் நேற்று கூடியது. இலங்கை சுங்கத் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொட உள்ளிட்ட சுங்கத் திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவிற்கு அழைக்கப்பட்டு குறித்த விடயம் தொடர்பில் ஆதாரங்கள் பெறப்பட்டன. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக்க குறித்த குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் என்றும் இதற்கு பதிலாக பிறிதொரு உறுப்பினர் எதிர்காலத்தில் நியமிக்கப்படுவார் என்றும் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட முன்னர் குழுவின் தலைவர் இங்கு அறிவித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரருடன் நான் ஒருபோதும் பேசியதில்லை. பொய்யான விடயங்களையே சமூகமயப்படுத்துகின்றார். இவரது உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்த அவர், මේක අමූලික බොරුවක් බව ගෞරවනීය ස්වාමීන් වහන්සේ කස්සප හාමුදුරුවෝ හොඳටම දන්නවා. උන්වහන්සේගේ හෘද සාක්ෂිය ඇතුලේ ඒ වගේම මගේ හෘද සාක්ෂියක් දන්නවා. මං කවදාකවත් උන්වහන්සේ හම්බෙලත් නැහැ. උන්වහන්සේ මුණ ගැහිලත් නැහැ. සම්බන්ධීකාරකෙක් මගෙන් කතා කරලත් නැති වගේ. ඒක නිසා මෙය සම්පූර්ණයෙන් අමූලික අසත්‍යයක් බව මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. මම දන්නේ නැහැ උන්වහන්සේ මෙවැනි அசத்து பிரகாஷ கல்ல பலாபுரத்து மனோது கேனீங்க. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரரை நான் கடித தலைப்புடன் ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தருமாறு குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். இது முற்றிலும் தவறானது. கசப்ப தேரரை நான் சந்தித்ததும் இல்லை, அவருடன் தொலைபேசியில் பேசியதும் இல்லை. இவர் ஏன் இவ்வாறு பொய்களை சொல்லித் திரிகிறார் என்று தெரியவில்லை. பொய்களை குறிப்பிட்டு தவறான விடயங்களே சமூகமயப்படுத்த முயல்கின்றார். இவரது உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது. சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் போது இதுவரை காலமும் அந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தவறென்று தெரிந்தும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை செல்கின்றார். அவரது அரசியல் கொள்கை எவ்வாறானது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்றார்.